வணக்கம், நான் உங்கள் ஆனந்த். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருநெல்வேலியிலேருந்து திருச்செந்தூர் போகிற வழியில் அம்மன்புரம் பக்கத்தில் இருக்கிற அருண்சுனை காத்த ஐயனார் திருக்கோயில். கோயில் அமைஞ்சிருக்க இந்த பகுதி முழுக்க தேரிக்காடு, அதாவது செம்மண் பாலைவனம். அந்த பாலைவனத்துக்கு நடுவில் இப்படி ஒரு அழகான சுனையும், அந்த சுனைக்கு காவலாக இந்த ஐயனாரும் இருக்கார். கோயிலோட வரலாறு பார்க்கலாம் வாங்க. அந்த காலத்தில் இந்த பகுதி மக்கள் எல்லாரும் குடிக்கிறதுக்கு தண்ணி இந்த சுனையிலேருந்து தான் எடுப்பாங்க. அப்படி ஒரு பெண்மணி இந்த சுனையில் தண்ணி எடுத்துகிட்டு போகும்போது கால் இடறி குடம் தண்ணி வந்து ஒரு தவம் செஞ்சிட்டு இருந்த சாமியாரோட மேலே வந்து விழுந்துருது. அந்த பெண்மணி வந்து ஒரு விதவை. தவம் கலைஞ்ச கோபத்தில் அந்த சாமியார் வந்து, உன் கையால் தண்ணி வாங்கி குடிக்கிற யாராக இருந்தாலும் தலை வெடித்து செத்துருவாங்க, இதை நீ வெளியே சொன்னால் உன் தலை வெடித்து நீ செத்துருவ அப்படின்ட்டு சாபத்தை கொடுக்காரு. உடனே கண் கலங்கி காலை பிடிச்சி மன்றாடினதுக்கப்புறம் மனசு இறங்கின சாமியார் வந்து, நீ செய்யாத தப்புக்கு மாண்டு போவ, இருந்தாலும் அந்த நேரத்தில் நீ நினைக்கிறதும் சொல்கிறதும் பலிக்கும் அப்படின்ட்டு சொல்லிட்டு போவார். காலங்கள் கடந்துச்சு. அந்த வழியாக போகிற சாமியார் தாகத்துக்காக இந்த சுனையில் தண்ணி குடிச்சிட்டு இருந்தார். அப்போ பக்கத்தில் இருந்த மாமரத்துலேருந்து மாம்பழம் பழுத்து அவர் தலையில் விழுந்துச்சு. அதை எடுத்து பார்த்த சாமியார் அதை அரசன்ட்ட கொண்டு போய் கொடுத்தாரு. இதை டெய்லி சிவ பூஜையில் வச்சு கும்பிட்டுட்டு நீ சாப்பிடு, டெய்லி ஒரு மாம்பழம் விழும் அப்படின்ட்டு சொல்லிட்டு போவார். உடனே இந்த பழம் நமக்கு மட்டும்தான் கிடைக்கணுன்ட்டு அந்த மாமரத்தை சுற்றி காவலுக்கு ஆள் போடுவார். அப்படி காவலுக்கு போட்டுட்டு இருக்கும்போது அந்த வழியாக இந்த கனகமணிங்கிற பெண்மணி வந்து தண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க இரவு நேரத்தில் வந்து. அப்போ மாம்பழம் பழுத்து அவங்க குடத்தில் அவங்களுக்கு தெரியாமே விழுந்துட்டு அதை கொண்டு போய் வீட்டில் வச்சுட்டாங்க. மாம்பழம் இன்னும் பழுத்து விழலையா, டெய்லி ஒரு பழம் விழணுமே, இன்றைக்கி பழம் என்னாச்சுன்னு காவலாளிகிட்ட ராஜா கேட்காரு. நாங்களும் எவ்வளோ காவல் இருந்தோம், ஆனால் பழம் காணாமல் போயிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கோபமான அரசன் எல்லார் வீட்லேயும் சோதனை போட சொல்கிறாரு. அப்படி எல்லார் வீட்லேயும் சோதனை போட்டு வரும்போது இந்த வீட்டில் சோதனை போடும்போது இந்த குடத்துல இருந்து கவுத்தும்போது தண்ணியோடு சேர்த்து மாம்பழமும் வந்துச்சு. உடனே ராஜா கிட்ட அந்த கனகமணிங்கிற பெண்மணியை கூப்பிட்டு போகிறாங்க. குடத்தில் தண்ணி பிடிச்சிட்டு அந்த பெண்மணி போகும்போது தாகத்துக்கு ஒருத்தர் வந்து தண்ணி கேட்பார். ஆனால் தலை வெடித்து செத்துருவாருன்ட்டு இந்த பெண்மணி நிற்காமல் போயிடுவாங்க. அவர் வந்து அரசவையில் வந்து சாட்சி சொல்லுவார், நான் தண்ணி கேட்டேன், ஆனால் இந்த பெண்மணி தண்ணி கொடுக்கல, அதுக்கு காரணம் உள்ளே இந்த மாதிரி மாம்பழம் வந்துருக்கு போல், அதனால தான் எனக்கு கொடுக்கலன்ட்டு அவர் வந்து அந்த பெண்மணிக்கு எதிராக சாட்சி சொல்லுவார். உடனே ராஜா இன்னமும் கோபமானி மரண தண்டனையை அந்த பெண்மணிக்கு விதிச்சிருவார். அந்த பெண்மணி எவ்வளவோ மன்றாடியும் ராஜா கேட்க மாட்டார். உடனே அந்த பெண்மணிக்கு ஞாபகம் வந்துச்சு, தான் செய்யாத தப்புக்காக இறந்து போவேன்ட்டு அந்த சாமியார் கொடுத்த சாபம் வந்து பழிக்குதுன்னு அதுக்கே தெரிஞ்சுட்டு உடனே இறக்குற தருவாயில் அந்த பெண்மணி கும்பிட்டு வந்த சாஸ்தாவான இந்த ஐயனாரை வேண்டி, செய்யாத தப்புக்கு தண்டனை விதித்த இந்த ராஜா ஆள்ற இந்த பகுதி வந்து முழுக்க மணல் சூறை காற்றா வீசி ஒரு விளைச்சலும் இல்லாமல் அழிஞ்சு போகணுன்ட்டு சாபம் கொடுக்கும். அதனால தான் இந்த தேரிக்காடு உருவானதுன்னு சொல்லுவாங்க. அந்த பெண்மணி இறந்ததும் ஐயனார் அவங்க முன்னாடி தோன்றி உனக்கு திரும்பியும் உயர் தாரன்ட்டு சொல்லுவார். ஆனால் அந்த பெண்மணி எனக்கு இன்னொரு பிறவி வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் உனக்கு என்ன வேணும் அப்படின்ட்டு, வரம் எதுவும் வேணும்னா கேளு அப்படின்னு சொல்லுவார். நான் வாழ்கிறப்ப தவிச்ச வாய்க்கு ஒரு வாய் தண்ணி கூட என்னால் கொடுக்க முடியல, இறந்து போயிடுவாங்க என் கையால் தண்ணி வாங்கி கொடுத்தா. ஆனால் இப்போ நான் இந்த சுனையாக மாறி நான் இங்கே இருக்கணும், தாகம்னு வரவங்களுக்கு தாகம் தீர்ற அளவுக்கு தண்ணியை நான் கொடுக்கணும், இந்த தண்ணி எப்போவும் வற்றாத நீராக இருக்கணும், கோடையிலையும் வற்றாமல் இருக்கணும், இந்த சுனைக்கு ஐயா நீ தான் காவலாக இருக்கணும்ன்ட்டு ஐயனார்கிட்ட கேட்பாங்க. சரி அப்படியே ஆகட்டும்னு ஐயனார் சொல்லிவிட்டு இந்த சுனைக்கு அப்படியே காவலாக இங்கே வந்து அமர்ந்துருவார். கோயில் பூரணா புஷ்கலா தேவியோட ஐயனார் அமர்ந்திருப்பார். கோயிலில் பரிவார தெய்வங்களான சொடலை, இசக்கியம்மன், மன்னராஜா, பெரியாண்டவர், கருப்பசாமின்ட்டு நிறைய வனதேவதைகளும் இருக்குது. அந்த கனகமணிங்கிற அம்மா தான் கோயிலுக்கு வலதுபுறம் இருக்கிற பேச்சியம்மன் சன்னதியில் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. கோயில் அமைஞ்சிருக்கிற இந்த பகுதி தேரிக்காடு முழுவதும் வனச்சரகத்துக்கு உட்பட்டது. கோயிலை சுற்றி வெறும் சோலையாக அமைதியாகவும் இருக்கும்.
இந்த சுனையில் குளித்து வந்தால் தீராத நோயும் தீரும், சகல செல்வங்களும் அமையுங்கிறது இந்த ஊர் மக்களோட நம்பிக்கை. கோவிலில் தண்ணீர் வசதி இருக்குது, ஆண் பெண்களுக்கு கழிப்பிட வசதியும் இருக்குது. கோயிலுக்கு பலதரப்பட்ட மக்களும் வந்து மொட்டை போட்டு போவாங்க, பொங்கல் வச்சுட்டு போவாங்க. சுற்றி பாலைவனமாக இருக்கிற இந்த பகுதியில் இப்படி ஒரு சுனை, அந்த தண்ணி வற்றாத கோடையிலையும் வற்றாமல் இருக்குங்கிறது ஒரு அதிசயமாக தான் இருக்குது. மேலும் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.